வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்களா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் வேறு லெவலில் இருக்கிறேன். என்னென்று கேட்டால் தேவனுடைய கிருபை தான் எல்லாம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு முழு காரணம். என்னென்று கேட்டால் விஷயத்துக்கு வருவோம். நேற்றைய தினம் சரியாக 8:45 மணிக்கு என்னுடைய முக்கியமான ஒரு ராந்தி ஒன்று இருந்தது. அதற்காக என்ன வரும்படி அழைத்திருந்தார்கள். நான் அங்கு சென்றிருந்தேன். சரியாக 8:45க்கு உள்ளுக்குள் நான் சென்ற நான் சரியாக 10:15 அளவில் மீண்டும் வெளியே வர தேவன் கிருபை செய்தார். விடயங்களை குறித்து ஒவ்வொரு விடயங்களை குறித்தும் அலசி ஆராய்ந்து என்னோடு பேசினார்கள். பேசினவர்கள் ஒவ்வொருத்தரும் சரியான பெரியவர்கள் தான் பேசினார்கள். பேசும் பொழுது என்னுடைய விசாவிலிருந்து, என்னுடைய லைசன்ஸில் இருந்து, இங்கே வந்த நாளில் இருந்து எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தார்கள். பார்த்து காரசாரமாகத்தான் பேசினார்கள். இந்த விதமான ஒரு தயக்கமும் காட்டாத அளவுக்கு பேசினார்கள். ஆனால் முதலாளி அந்த இடத்திலும் கூட நேற்றைய தினத்தில் அவர்களோடு உரையாடுவதற்கு அவர்கள் கேட்டிருந்தார். முதலாளி அவர்கள் சொன்னார்கள், உரையாடுவதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். முதலில் மீண்டும் என்னுடைய முதலாளி திருப்பவும் கேட்டார். இல்லை, சில விடயங்களை நான் சொல்ல வேண்டும் என்றதுக்காகத்தான் கேட்குறோம் என்று சொல்லி கொஞ்ச நேரம் பொறுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். பின்பு ஒரு 10 நிமிடம் கழித்து சொன்னார்கள் என்னுடைய முதலாளிக்கு அவர்களே தொலைபேசி அழைத்து என்னுடைய போனுகள் எல்லாம் வாங்கி வைத்து விட்டார்கள். என்னுடைய பேசுகள், போனுகள், பேக்குகள் எல்லாம் கொண்டு போனதெல்லாம் வாங்கி வைத்து விட்டு அதற்கு பிறகு முதலாளியை பேசலாம் என்று சொன்னார்கள். ஒரு 10 நிமிடம் கழித்து முதலாளி பேசும் பொழுது நிறைய விடயங்களை நான் முதலாளிக்கு உண்மையாகவும் முழு விசுவாசமாக தேவனுக்கு ஏற்றபடி உண்மையாகவும் முழு விசுவாசமாக நான் அவரோடு இருந்தேன். 2 முதலாளியும் பிரெஞ்சுக்காரர் தான். அப்போ முதலாளி சொன்னார், இல்லை விடயங்களை ஒருக்கா நாங்கள் பேசுவதற்கு அனுமதித்திருக்கிறீர்கள், நாங்கள் பேசுவோம் என்று சொல்லி நிறைய விடயங்களை முதலாளி பேசியிருந்தார். பேசும் பொழுது எனக்கும் ஒரு மொழிபெயர்ப்பாளரை வைத்திருந்தார்கள். அவர்களே வைத்திருந்தார்கள். எனக்கு அவரை யாரை விரண்டு கூட தெரியாத அவர்களே நியமித்திருந்தார்கள். அவரும் நம் நாட்டவர் அல்ல, அவர் வேறு நாட்டவர். அப்போ அவரும் நிறைய விடயங்களை என்னோடு கேட்டுக்கொண்டே இருந்தார். அவர்கள் சொல்ல நானும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தேன். கொஞ்சம் காரசாரமாக போகும் பொழுது அவர்களும் என்னோடு கொண்டு 2023 இருந்து 2025 டிசம்பர் 8ஆம் தேதி 6:45 வரைக்கும் உள்ள விடயங்கள், உள்ளடக்கின விடயங்கள் அவ்வளோத்தையும் ஃபுல்லாக அவர்கள் எடுத்து பார்த்தார்கள். பார்த்து போட்டு சொன்னார்கள், எங்களுடைய பக்கத்தினால் எல்லாமே விசாரணைகள் அனைத்தும் முடிவடைந்து கொண்டிருக்குது. இனி அடுத்த கட்டம் நீங்கள் கோர்ட்ஸில் தான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி எங்களோட பேசிக்கொண்டிருக்க இருக்க அவ்வளோ வேகமாக 3 பேர் இருந்தார்கள். எங்களை 2 பேர் 10 ரன் போனில் அவ்வளோ வேகமாக மழை அடித்து அம்பிரிமை ஆகிக்கொண்டே இருக்குது. எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு வந்தார்கள். எல்லாத்தையும் கையில் தந்தார்கள். சொன்னால் நம்ப மாட்டீர்கள், 2 மணித்தியாலமும் வேறொரு உலகத்தில் இருந்த மாதிரி இருந்தது. உண்மையிலேயே சில பேர் நினைக்கலாம், என்ன இப்படி சொல்லுகிறோம்னு சொல்லி. ஒன்றும் பொய் பேசுவதற்கு இடம் கிடையாது. பயப்படவும் இல்லை. விசாரிக்க கூப்பிட்டால் வாருங்கண்டால் போனோம். விசாரணை நடத்தினார்கள். தாராளமாக விசாரித்தார்கள். எல்லா விசாரணையும் முடித்துவிட்டு சொன்னார்கள், நல்லபடியாக நீங்கள் இனி போகலாம், எங்கட பக்கத்தால் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொன்னார்கள். ஓகே, அது நல்லமாயிருக்கும் என்று சொல்லிவிட்டு வந்துட்டேன். அதை ஆர் செய்தார்கள் என்றதையெல்லாம் என்னுடைய சிலர் கேட்டிருந்தீங்கள். செய்தவர்கள் யாரோ ஒரு தெரியாதவர்களாகவே இருக்கட்டுமே, அது ஏன் நாங்கள் ஆர் என்று சொல்லுவான். தெரியாதவர்கள் எவரோ செய்துவிட்டு, எனக்கு தெரியாதவர்கள் தான் இதை செய்தார்கள் என்று சொல்லிவிட்டு கடந்து போவோம். ஏனென்று கேட்டால், இவ்வளவு முடிந்து நான் திரும்ப அதுக்கு பிறகு இந்த இடத்துல இருந்து ஒரு அண்ணாவை சென்று பார்த்து அந்த அண்ணாவோட கதைத்து அந்த அண்ணாவுடைய காரியங்கள் எல்லாம் முடித்து விட்டு அதுக்கு பிறகும் ஒரு வேலை இருந்து அதையும் சென்று அதுவும் ஒரு இடத்தில் செய்து முடித்து விட்டு அதுக்கு பிறகு நான் இங்கிருந்து ஏறக்குறைய 2.5 மணி நேரத்துக்கு அங்கால பிரயாணப்பட்டு போய் என்னுடைய சபை போதகர் சொல்லியிருந்தார், இன்று இங்கே ஒரு நிகழ்வு இருக்குது, நீங்கள் வர முடிந்தால் வாருங்கள் பிரதர் என்று கேட்டிருந்தார். அவர்களுடைய சத்தத்தை கேட்டு அந்த இடத்தில் போயிருந்தேன். அங்கு போகும் பொழுது அங்கு சபையாராக கூடி ஒரு நல்லொரு ஆராதனை ஒன்றை செய்தார்கள். அந்த ஆராதனையில் ஒருவருக்கு ஆயுசு நாளை தேவன் கூட்டி கொடுத்ததற்காக அந்த ஆராதனை அந்த இடத்தில் செய்திருந்தார்கள். நானும் அந்த இடத்தில் சமூகம் அளித்திருந்தேன். அது மிக மனதுக்கு ஆறுதலாகவும் சமாதானம் இருந்தது. எப்பொழுதும் நான் நினைப்பது ஒன்றுதான், பைபிள்
எப்பொழுதும் என்னை கைவிடாது. காரணம் என்னென்று கேட்டால், நான் உண்மையிலேயே இதை விட ஒரு இறுக்கமான இடத்தில் சிக்கப்படுத்தும் பொழுது தான் நான் பைபிள் எடுத்தேன். நான் மலேசியாவில் நின்றவர்கள், என்னோடு நின்றவர்கள் ஜெர்மனியில் இருக்கிறார், லண்டனில் இருக்கிறார், இங்கே இருக்கிறார், கனடாவில் கூட 2 பேர் இருக்கிறார்கள். எல்லாரும் ஒவ்வொரு பாதையில் போகும்பொழுது நான் மலேசியாவில் ஒரு சிக்கல்கள் போய்களை கூட ஒரு பைபிளைத்தான் எடுத்துக்கொண்டேன். ஆனால் தேவன் என்னோட கூட இருந்து என்னை ஆசீர்வதித்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நான் சொல்லுவது ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிழைவிடாமல் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். இங்கு யாரையும் நீங்கள் நம்பி உங்களுடைய எல்லா விடயங்களையும் பேசுவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள். நம்பிக்கைக்கு உரியவர்களாய் நீங்கள் யாரையாவது வைத்துக்கொண்டால் பேசுங்கள். அதுவும் வேலை இடத்திலோ இல்லது வேறு இடத்திலிருந்து வந்து பழகிறவர்களுடைய தயவு செய்து பேசாதீர்கள். அவர்கள் உங்களுக்கு நல்ல விடயத்தை கற்பிப்பது போல் இருக்கும். அவர்களுடைய உள்ளத்துக்கு எப்படியான விடயங்கள் விதைகளை போட்டு கொண்டிருக்கிறான் நீங்கள் அறிய மாட்டீர்கள். உங்களோடு படித்து உங்களுடைய நாட்டிலிருந்து உங்களோட பயணப்பட்டு இல்லது நீங்கள் வார பாதையில் உங்களுடைய கூட இருந்து பயணப்பட்டு வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவராக இருந்தால் இல்லது நீங்கள் போய் ஒரு சபைக்கு போகிறவராக இருந்து சபைக்காரராக இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் வேலை செய்கிற இடத்தில் வந்த ஊரில் பழகிற இடங்களில் உள்ளவர்களிடம் பேசாதீர்கள். எனக்கு தெரிந்து ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். ஒரு நபர், இந்த ஊரில் இருக்கிற ஒரு நபர் எல்லா மனிதர்களை பற்றியும் பேசிக்கொண்டே இருப்பார். மற்றவர்கள் அப்படி அல்ல. மற்றவர்கள் கன பேர் இருக்கிறார்கள், கண்டால் என்னை பார்த்தால் வணக்கம் சொல்லுவார்கள், வணக்கம் சொல்லிவிட்டு போயிடுவோம். ஒரு நபர் எல்லா மனிதரை பற்றியும் பேசிக்கொண்டே இருப்பார். அவர் ஒரு என்ன பழக்கம் என்றே தெரியாது. அது ஒரு அருவருப்பான காரியம். அடுத்த மனிதர்களை பற்றி நாங்கள் இப்படி அப்படி அங்கே இங்கே என்று சொல்கிறோம். அது ஒரு நபர் அப்படியே செயல்பட்டு கொண்டே இருப்பார். எனி டைம் அவருடைய செயல்பாடுகள் அப்படித்தான் இருக்கும். ஆனால் தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார். நான் தமிழ் மொழிபெயர்ப்பாளருக்கு சொல்லிவிட்டு வந்தேன். இந்த வழக்கை போட்டவருக்கு நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டு சிரிக்கும் பொழுது சொன்னேன், அவருக்கு தங்கத்தில் பல்லும் தங்கத்தில் நாக்கும் செய்து கொடுப்பேன். ஏனென்று கேட்டால் அது 2ம் தான் இந்த வழக்குக்கு செயல்பட்டிருக்கு. அதனால் அதை செய்து கொடுக்கணும் என்று சொல்லி உண்மையிலேயே சொல்லி சிரித்து விட்டு தான் கடந்து வந்தேன். காரணம் என்னென்று கேட்டால், எங்களை கூப்பிட்டு ஒரு விடயத்தை செய்யாத ஒரு காரியத்தை செய்ததாக சொல்லி அதை ஒரு மோடிஃபிகேஷன் பண்ணி அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து அதை அப்படியே கொண்டு போய் ஒரு சட்டத்திட்ட கொடுக்குறீர்கள் என்று சொன்னால் சரி, உங்களிடம் என்னை குறித்து எல்லா விதமான எவிடன்ஸையும் இருக்கண்டே வைத்துக்கொள்ளுங்களேன். சொல்வதற்கு முன்பு நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? சரி, எங்களோடு ஒரு விடை பேசலாம், எங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் உங்களோடு தொடர்பு கொண்டார்கள் தானே, நாங்கள் ஒரு விடை பேசுவோம், உங்களோடு பார்ப்போம் என்று கேட்டார்கள் தானே. உங்களுக்கு ஏன் அந்த ஈகோ பிரச்சனை? உங்களுடைய ஈகோவும் உங்களுடைய கோபமும் உங்களை இந்த உலகத்தில் நீங்கள் எந்த தேசத்துக்கு போனாலும் உங்களை வாழ விடாது. தயவு செய்து நாங்கள் எல்லோரும் தமிழர்கள், ஒரு நாளும் ஒரு தரையும் காட்டி கொடுக்கக்கூடாது. அது உண்மையிலேயே உங்களுக்கு தெரியாது. காட்டி கொடுத்து நீங்கள் ஒரு இடத்துலையும் போய் உங்களை கூப்பிட்டு அவர்கள் கேட்கும் பொழுது உங்களோட அவர்கள் என்ன மாதிரியான வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டு கொண்டு அவர்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு மிக மன வேதனையாயிருக்கும். இதை தவிர்த்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் நாங்கள் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரும் கடவுள் என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் எல்லாரும் கோயில்களுக்கு போவீர்கள். சைவ கோயில் இருக்குது, முஸ்லீம் பள்ளி இருக்குது, புத்த மதம் இருக்குது, கத்தோலிக்க மதம் இருக்குது, பைபிள் என்று சொல்கிற மதம் இருக்குது. எல்லாத்திலையுமே உங்களுக்கு என்னது? நல்லதைத்தான் போதிப்பார்கள். எந்த விதமானவர்களும் உங்களுக்கு தவறானதை போதிக்க மாட்டார். நல்லதை போதித்து அறிந்த நீங்களே இப்படி நடக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது ஒன்றுமே தெரியாமல், கடவுளே தெரியாமல் வாழ்கிறவர்கள் எப்படியான காரியத்தை செய்வார்கள்? சற்று யோசித்து பாருங்கள். ஞானமாக நடந்து கொள்ளுங்கள். என்னுடைய பதிவொன்றும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக இருக்கும். என்னிடத்திலிருந்து நீங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள். அனாவசியமான பிரச்சனைகளுக்கு கடந்து போகாதீர்கள். உங்களுடைய வேலையிடங்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய வீடு வாசல்கள், உங்களுடைய தொழிற்சாபனங்கள், உங்களுடைய போக்குவரத்துகள் எல்லாத்திலும் தேவன் கூட இருப்பார். நான் பைபிளை அறிந்தபடியால் தேவனோடு சம்பந்தப்படுத்தித்தான் என்னுடைய யூடியூப்பில் ஒவ்வொரு பதிவும் வந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு அது சுவாரஸ்யமாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நலமானதை எடுத்துக்கொள்ளுங்கள். நேற்று அந்த ராத்திரியில் பயணப்பட்டு வரும்பொழுது, நான் இருக்கிற இடத்துக்கு வரும்பொழுது சரியாக 12:47 நான் தனியாகத்தான் அந்த இடத்தில் இருந்து வெளிக்கிட்டு என்னிடத்தில் வரும்பொழுது நிறைய பேர் அந்த பஸ்ஸில் பிரயாணப்பட்டிருந்தார்கள். ஆனால் நான் வர வேண்டிய இடத்துக்கு நான் ஒருவரும் டிரைவரும் தான் இறங்கினோம். அது தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சரிதானே? அதே போல நீங்கள் ஒவ்வொருத்தரும் நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும். உங்களோடு ஒருத்தர் பிரச்சனைக்கு வந்தால் நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். சமாதானம் பண்ணக்கூடியவர்களை வைத்து நீங்கள்
பிரச்சனைகளை முடித்து கொள்ளுங்கள். சட்டத்துக்கு போய்விடாதீர்கள். வேலை செய்கிற இடத்தில் பழகிறவர்களை வைத்து உங்களுடைய பிரச்சனைகளை கதைக்க வெளுக்கிடாதீர்கள். அது தவறு. உங்களுக்கு தெரியாது. வேலை செய்ய வருகிறவர் உங்களோட எப்படி பழகிறார், என்ன செய்கிறார் என்று தெரியாது. அவர் உங்களோடு ஒரு வணக்கம் சொல்லுவார். அந்த வணக்கத்தோடு நீங்கள் கடந்து கொண்டே இருக்கலாம். சரிதானே நான் சொல்லுவது? நீங்கள் போய் வேலை இடத்திலேயே நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, எல்லாரையும் அல்ல, நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும்போது அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அது உங்களுக்கு எதிராகவே அது மாறிவிடும். சரிதானே? பயத்திலும் பாவம் நடக்கும், அன்பிலும் பாவம் நடக்கும். இது ரெண்டும் வேதம் சொல்லுது. மிக கவனமாயிருங்கள். உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். நான் இப்பொழுது ஜிம் செய்ய வந்திருக்கிறேன். பதிவை வைத்து போட்டு இன்றைக்கு எனக்கு சரியாக 4:30 மணி வரைக்கும் ஜிம் கிளாஸுக்கு இடம் தந்திருக்கிறார்கள். நான் அதை செய்து முடித்துவிட்டு இரவு வேலைக்கு செல்ல வேண்டும். அதே போல் உங்கள் ஒவ்வொருவரிடமும் நான் கேட்பது, வன்னி மலத்துறை யூடியூப்புக்கு வாங்க, நலமானதை எடுங்க, பெல் பட்டினை அமர்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னமொரு மூலங்களை சந்திப்போம். உங்களிடம் இந்த விட விட்டுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு என்ற நன்றி, வணக்கம் நண்பர் சொன்னவர்கள் அனைவருக்கும்.